அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 6 சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீட் ஜேஇ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த லெசன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி கால்குலேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இந்த லெசன் வந்து எதிர்பார்க்கலாம். சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரியில எதை பத்தி படிக்க போறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்ட்ரோடக்ஷனோட இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First, we'll discuss about introduction of solid state chemistry. Solid state chemistry is the study of the principles and concept underlying the synthesis. என்ன மாதிரியான preparation methods எல்லாம் பேசிக்கா யூஸ் பண்றோம் and structure and nature of the bonding, reactivity and physical properties of solid state material. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு solid substance பத்தி கம்ப்ளீட்டா படிக்கிறது, complete discussion, complete study about the solid substances. Because நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாலிடால மேடப் ஆயிருக்கும். ஜென்ரலா மேட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ்: சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ அதில் அதிகமாக இருக்கக்கூடியது சாலிட் சப்ஸ்டன்சஸ். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் படிக்கக்கூடியதுக்கு பேர் தான் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி. ஓகே, நம்மளோட லோயர் கிளாஸ்ல ஆல்ரெடி மேட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ்: சாலிட் and liquid and gas. So இதை பத்தின கம்ப்ளீட் பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இங்கே நமக்கு முக்கியமாக தேவையானது சாலிட் மட்டும்தான். ஸோ லிக்விடோ கேஸோ இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பிகாஸ் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி டீல்ஸ் வித் ஒன்லி சாலிட் ஸ்டேட் மெட்டீரியல்ஸ். ஸோ சாலிடை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ரீட் கால் வாட் இஸ் சாலிட். Solids are the chemical substances which are categorized by அது ஒரு chemical substance. அது எப்படி மற்றதுலேருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா it has some qualities, some properties. அதை வச்சு நம்ம ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு பார்ப்போம். it has definite shape and volume. இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும் அண்ட் வால்யூம் கண்டிப்பாக இருக்கும். definite. then rigidity, நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். then high density, ஏன் அப்படின்னா டைட்லி பேக்டு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து அதில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது ரொம்ப அதிகமாக நல்லா நெருக்கமாக பேக் ஆகிருக்கிறதுனால இட் ஹேஸ் ஹை டென்சிட்டி. தென் லோ கம்ப்ரஸபிலிட்டி, அதை ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ண முடியாது. தென் கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஸோ சாலிட் எதனால் மேடப் ஆகிருக்கலாம் அப்படின்னா மேபி கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ், இதில் எது வேணாலும் இருக்கலாம். are closely packed and held together by strong interparticle force. ஏன்னா சாலிட்ல ஒரு மாலிகுல்ஸ்க்கும் அல்லது ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கு அடியில் there is no space between each other. ஸோ நல்ல நெருக்கமாக டைட்டாக பேக் ஆகிருக்கிறதுனால there is a strong force between one particle to another particle. சரிங்களா? அதான் strong interparticle force அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த கேரக்டர்லாம் வச்சுட்டு we can differ from other substances. It is solid. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் இந்த லெசனில் இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஆல்ரெடி மேட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன் 3 டைப்ஸ்: சாலிட், லிக்விட், கேஸ். எகெயின் சாலிடும் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ், there are 2 major classifications are there. Classifications of solid. First one is crystalline solids and amorphous solids. So இந்த ரெண்டு சாலிட்ஸோட டெஃபினிஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதில் கிறிஸ்டலைன் சாலிட்ஸில் சில சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து ரெண்டுனுடைய டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அயனிக் கிறிஸ்டல்ஸ் லைக் சால்ட், சோடியம் குளோரைடு அண்ட் பொட்டாசியம் குளோரைடில் அயனிக் கிறிஸ்டல் கேட்டகரியில் வரும். அண்ட் கோவலன் கிறிஸ்டல்ஸ், டைமண்ட், சிலிக்கன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதுலாம் கோவலன் கிறிஸ்டலுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் தேர்ட் ஒன், மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ், நாப்தலின், குளுக்கோஸ். ஸோ இதெல்லாம் வந்து மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு வரும். அண்ட் மெட்டலிக் கிறிஸ்டல்ஸ், ஸோ ஆல் த மெட்டல்ஸ், ஸோ மெட்டல்ஸால் மேடப்பாக இருக்கக்கூடியது. அண்ட் தென் அட்டாமிக் கிறிஸ்டல்ஸ், ஸோ ஃப்ரீசன் ஆஃப் 18th குரூப் எலமெண்ட்ஸ். ஸோ நோபல் கேசஸ்ன்னு சொல்லும் இல்லையா, அதை ஃப்ரீசன் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல்ஸுக்கு பேர் தான் அட்டாமிக் கிறிஸ்டல்ஸ் சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த 5 கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். இதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். அயனிக் கிறிஸ்டல்ஸ்னால் என்ன, கோவலன் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். நவ் we are going to discuss definition of crystalline solids. சரிங்களா? ரைட். The term
கிறிஸ்டல் அப்படிங்கிறது comes from Greek word crystallos அப்படிங்கிற அந்த Greek wordல இருந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்தது, which means clear eyes. நல்லா பார்க்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு clear eyes மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கிறிஸ்டல் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான மீனிங். சரிங்களா? ஓகே. This term was first applied to the transparent quartz and stones, and then the name is used for solids bounded many flat and symmetrically arranged faces. ஸோ ஒரே மாதிரி சிமெட்ரிக்கலா அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய ஃபேஸஸ்க்கு ஃபர்தரா அதை மூவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரீக் வேர்ட்ல இருந்து அது கிறிஸ்டல்னா என்ன, கிளியர் ஐஸ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் குவார்ட்ஸ் கண்ணாடி இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய கண்டுபிடிப்பு வந்த பிறகு அந்த சாலிட்ஸ் விச் ஆர் பவுண்டட் பை மெனி ஃபிளாட் அண்ட் சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கக்கூடியதுக்கும் தென் கிறிஸ்டல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேங்களா? ரைட். எ கிறிஸ்டலைன் சாலிட் இஸ் அ சாலிட் ஃபார்ம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் in which the atom or molecule are in a definite orderly repeating pattern in 3-dimensional. So crystalline solid அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a form of solid in which ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அது ஆட்டமால மேடப் ஆயிருக்கலாம் அல்லது மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸால இருக்கலாம். எதுல இருந்தாலும் சரி that atoms or molecules are in a definite and orderly repeating pattern, ஒரே மாதிரி ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கணும், definite ஷேப்ல இருக்கணும் and repeating patternல 3-dimensionalல இருந்தது அப்படின்னா that could be a crystalline solid. ஓகேங்களா? Mostly single crystals have ideally high degree of order, regular geometry throughout the entire volume of the material. So single crystal ஒரே ஆட்டம் ஒரே மாலிகுல்ஸால மேடப் ஆயிருக்கிறது மோஸ்ட்லி அந்த டிகிரி ஆஃப் ஆர்டர், the regular arrangement அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அதிகமா இருக்கும் throughout the molecule, throughout the material ரொம்பவே அதிகமா இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் பாருங்க. this is the regular and orderly arrangement. ஃபர்ஸ்ட் பாருங்க ரெட் எல்லாம் ஆர்டரா இருக்கு, அடுத்து செகண்ட் ப்ளூ கலர் இருக்கு, and again red and again blue and again red. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆர்டர்லி ரிப்பீட்டிங் யூனிட். ஸோ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய இன்டர் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ இது இங்க கொடுத்துருக்காங்க அண்ட் இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? தென் அமார்பஸ் சாலிட்ஸ் என்ன அப்படின்னா குவைட் ஆப்போசிட். அப்படி அமார்பஸ் சாலிட் அப்படின்னா தி சாலிட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் randomly oriented atoms or ions or molecules that do not form definite patterns or lattice structures. So crystalline solidsல அதுல இருக்கக்கூடிய atoms or ions molecules எல்லாமே வந்து பார்த்தோன்னா definite patternல ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். அமார்பஸ்ல அது மாதிரி இருக்காது, ரேண்டம் அப்படின்னாவே ஆர்டரா இருக்காது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து அந்த ரேண்டம்னஸ் தான் இருக்கும், ஆர்டர் அந்த ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அமார்பஸ் மெட்டீரியல்ஸ் ஹேவ் ஆர்டர் ஒன்லி வித்தின் ஃபியூ அட்டாமிக் ஆர் மாலிகுலர் டைமென்ஷன்ஸ். அமார்பஸ் மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக தான் வந்து ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும், ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ மோஸ்ட்லி ரேண்டமாக தான் இருக்கும். They do not have any long range order, but they have varying the degrees of short range order. So repeating unit வந்து ரொம்ப long range இல்லாம ஷார்ட்டா தான் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அமார்பஸ் சிலிகான், பிளாஸ்டிக்ஸ், கிளாஸ். ஸோ இது எல்லாமே வந்து அமார்பஸ் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸா நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னா என்ன, அமார்பஸ் சாலிட்ஸ்னா என்னன்னு பார்த்துருப்போம். ரேண்டம்லி அரேஞ்ச்டு. சரிங்களா? there is no order அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அல்லது லோ ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா அதுக்கு பேர் அமார்பஸ். ஆர்டர்லி மேனர், ஆர்டரா அரேஞ்ச் இருக்கு, டெஃபனைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம், டெஃபனைட் பேட்டர்ன்ஸ் இருந்தது அப்படின்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அமார்பஸ்க்கு பாருங்க. ஸோ ரேண்டமா இருக்கு, ஜிக்ஸாக்கா வந்து இருக்கு, ப்ளூ ரெட் கலர் இருக்கு, ப்ளூ ரெட் இது மாதிரி வந்து பார்த்தோன்னா பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா ரேண்டமா தான் இருக்கு, ஒரு ஆர்டரா நம்மளால கெஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இதுவும் அதே தான், அண்ட் இது ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ இது அமார்பஸ் சாலிட்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமார்பஸ் சாலிட்ஸ். சம்டைம்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம் அண்ட் 1 மார்க்லையும் கேட்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம பார்த்ததை ஷார்ட் அவுட் பண்ணி டிஃபரன்ஸ் பிட்வீன்ல கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்க, கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமார்பஸ் சாலிட்ஸ். லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடுவன்ட்ஸ், அதில் மேடப் ஆயிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது அந்த ரிப்பீட்டிங் யூனிட் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப லாங் ரேஞ்சில் இருக்கும்.
அமார்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இட் ஹேஸ் டெஃபினைட் ஷேப். கிறிஸ்டலைன் அப்படின்னாவே பர்டிகுலர் ஷேப் வந்து டெஃபினைட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அமார்பஸ் அப்படிங்கிறது இட் ஹேஸ் இர்ரெகுலர் ஷேப். சரிங்களா? ஜென்ரலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அன்ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். ஸோ நியூ வேர்டு அன்ஐசோட்ரோபிக் அண்ட் ஐசோட்ரோபிக் அப்படிங்கிறது. ஸோ அதை அடுத்து பார்ப்போம். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் எல்லாமே அன்ஐசோட்ரோபிக் அண்ட் அமார்பஸ் சாலிட்ஸ் எல்லாமே ஐசோட்ரோபிக் லைக் லிக்விட்ஸ் அப்படின்னு இருக்கும். They are true solids. Crystalline solids அப்படிங்கிறது ஒரு true solids அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். And amorphous solids consider pseudo solids or super cooled liquids. Pseudo solidனா பார்க்கறதுக்கு சாலிட் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். And super cooled liquids. ஸோ எல்லாருக்குமே தெரியும் கிளாஸ். சரிங்களா? கண்ணாடி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பர் கூல்டு லிக்விட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ கிறிஸ்டலைனாவே எல்லாமே டெஃபினைட் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். அண்ட் இங்கே ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படிங்கிறது நாட் டெஃபினைட், வேரியேஷன் வரும். அண்ட் தே ஹேவ் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். ஸோ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னா அதனுடைய பர்டிகுலர் மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஷார்ப்பாக கரெக்டாக இருக்கும். அமார்பஸ் சாலிட்ஸ்க்கு கிராஜுவலி சாஃப்டன் ஓவர் எ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஸோ கேன் பி மோல்டட். ஸோ கிராஜுவலாக அதனுடைய டெம்பரேச்சரை பொறுத்து அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது மாறிட்டே போகும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக நம்மளால் மோல்டு பண்ண வைக்க முடியும், விரும்பின ஷேப்பு வடிவத்துக்கு கொண்டு வந்துட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், டைமண்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சோடியம் குளோரைட் அண்ட் டைமண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் ரப்பர், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் கிளாஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமார்பஸ் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். டெஃபினிஷன் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை எதெல்லாம் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், எதெல்லாம் அமார்பஸ் சாலிட் கேட்டகரி கீழே வருது அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ சாலிட் ஸ்டேட்டோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமார்பஸ் சாலிட்ஸ் அதனுடைய டெஃபினிஷன் அண்ட் கிறிஸ்டலைன் சாலிட்ஸோட சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் 5 இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுடைய டவுட்டை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.